ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும், ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் பத்தின இன்ஃபர்மேஷனையும், இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா டெய்லியும் கொடுக்கக்கூடிய தரிசன அப்டேட்டை செக் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்துக்கு டிடிடியோட அபிஷியல் வெப்சைட் படி 7/9/2023 நேத்து 58,855 பேர் தரிசனம் பார்த்திருக்கதா அபிஷியலா தர்ஷன் அப்டேட்ல கொடுத்திருக்காங்க. ஆனா தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி வெளியில வரைக்கும் லைன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்ன தெரிய வருது நமக்கு அப்படின்னா, அவ்வளோ கூட்டமா இருக்கா திருமலை அப்படின்றத நம்ம உடனே சடனா டிசைட் பண்ணிடக்கூடாது. எதுக்காக நான் சொல்றேன்னா, தர்ஷன் பார்த்தவங்களோட கவுண்டிங் நீங்க 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் கம்பேர் பண்ணீங்கன்னாவே 6ஆம் தேதி அதிகமா தர்ஷன் பார்த்திருப்பாங்க, 7ஆம் தேதியோட கவுண்டிங் கம்மியா இருக்கும். ஆனா நேரடி இலவச தரிசனத்துல எதனால இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நேத்து வியாழக்கிழமைகள்ல நான் எப்பவுமே சொல்லுவேன், மற்ற நாட்களை விட வியாழக்கிழமைகள்ல பக்தர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். காரணம், வியாழக்கிழமைகள்ல நேத்திர தரிசனம் பாக்குறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க, நிறைய பேர் வருவாங்க. அப்போ ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனும் வெள்ளிக்கிழமைக்கான ஏர்லி மார்னிங்கோட ஸ்லாட் கொடுக்க மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை காலையில உங்களுக்கு அபிஷேகம் இருக்கும். ஸோ அதனால காலையில அங்க பிரதர்ஷனமும் கிடையாது, எஸ்எஸ்டி டோக்கனும் கிடையாது. அப்போ சேம் டேக்கான ஸ்லாட் முடிஞ்சதுமே கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் வருவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியா இருக்கக்கூடிய இலவச தரிசனத்துல போய் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடியும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா மினிமமா ஆவரேஜா ஒரு 10 மணி நேரம் அப்படின்றது ஸ்டாண்டர்டான டைம் நேரடி இலவச தரிசனத்துக்கு. அதை விட குறைஞ்சதே கிடையாது. 10ல இருந்து 15 மணி நேரம் அப்படின்றது நேரடி இலவச தரிசனத்துக்கான ஸ்டாண்டர்ட் டைம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அங்க அவங்க கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நேத்து டிக்கெட் கிடைக்காதவங்களும் லைன்ல ஜாயின் பண்ணும்போது அந்த லைன் உங்களுக்கு வெளியில வெயிட் பண்ற மாதிரி ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நேரடி இலவச தரிசனத்துக்கு பக்தர்களோட எண்ணிக்கை அதிகம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எஸ்எஸ்டி டோக்கன் இப்பவுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு வாங்கினீங்கன்னா நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வர்றவங்க எல்லாமே ஓரளவுக்கு எஸ்எஸ்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. நேத்து போய் ஜாயின் பண்ணவங்க தர்ஷன் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் லைன் குறைஞ்சிரும். இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃப்ரீ தர்ஷனுக்கு வெளியில பாட்ட கங்கம்மா கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில் வரைக்கும் லைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரம் ஆகுது. ஸோ உங்களுக்கு டைரக்டா போகக்கூடிய தரிசனத்துக்கு ஒரு 20ல இருந்து 24 மணி நேரம் ஆகலாம். நேத்து போன க்ரௌட் இன்னும் குறையாம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு குறையிற வரைக்கும் இந்த டைம் இருக்கும். இது குறைஞ்சிருச்சுன்னா ஒரு 10ல இருந்து 15 அப்படின்றது ஆவரேஜா வச்சுக்கலாம். சப்போஸ் சனி ஞாயிறு 2 நாள் லீவ் வருது, அதுல கொஞ்சம் பக்தர்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும்போது சேம் உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் நேரடி இலவச தரிசனத்துக்கு ஆகும். அப்போ உங்களுக்கு ஒரு 20ல இருந்து 24 ஹவர்ஸ் 20 டு 24 மணி நேரத்துல நீங்க சாமி பார்த்துட்டு வெளியில வர மாதிரி இருக்கும் நேரடி இலவச தரிசனத்துக்கு. இதுவே நாங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறோம் அப்படின்னா உங்களுக்கு காலையில ஏர்லி மார்னிங் ஸ்லாட் இன்னைக்கு வாங்குறீங்கன்னா சனிக்கிழமைக்கான காலையில ஸ்லாட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துல சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். இதுவே மத்தியானம் ஒரு 12 மணில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்லாட், நைட் ஒரு 8, 9, 10 மணி வரைக்கும் ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்லாட்ல நீங்க போறீங்கன்னா ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் ஆவரேஜா எடுக்கும். 4 மணி நேரத்துக்கு கம்மி ஆகாதுங்க. 4 to 6ன்றது ஆவரேஜ் டைம். இது கூட்டம் உங்களுக்கு போற டைம்ல ஹெவியா இருந்துச்சுன்னா ஒரு 5 கூட உங்களுக்கு ஆகிக்கலாம், 5 to 7 கூட ஆகிக்கலாம். முன்ன பின்ன டைம் இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 300 ரூபா தரிசனமா இருந்துச்சுன்னா ஒரு 3 மணி நேரம் அப்படின்றது ஆவரேஜ் டைம். ஒரு 4 மணி நேரம் கூட ஆகலாம். ஓகேங்களா? சில டைம் உங்களுக்கு நார்மலா ஃப்ரீயா இருக்கு, நம்ம லைன்லயே போற மாதிரி இருக்கு, நம்மள கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ண வைக்கலன்னா ஒரு 2 ஹவர்ஸ்ல தர்ஷன் முடிச்சிடலாம். வர்ச்சுவல் சேவாவுக்கும் சேம் அதே டைம் தான். இதுவே நீங்க ஆர்ஜித சேவா டிக்கெட்ல சேவா பார்த்துட்டு தர்ஷன் போறீங்க அப்படின்னும் போது மட்டும் நீங்க ஒரு 1 ஹவர்ல தர்ஷன் பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். அதுக்குதான் ரொம்ப டைம் கம்மியா இருக்கும். சுபதம் என்ட்ரி வெளியே அலோவ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட கை குழந்தைகள் இருக்காங்க, ஒரு வயசுக்கு கம்மினா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு சுபதம் என்ட்ரில ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுல தர்ஷன் போறதுக்கு உங்களுக்கு ஒரு 1 hour to 2 ஹவர்ஸ்க்குள்ள தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில வந்துடலாம். புரட்டாசி மாசம், அதே மாதிரி பிரம்மோற்சவ நாட்கள், வைகுண்ட ஏகாதசி, இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ்ல எல்லாம் இந்த கை குழந்தை சிறப்பு தரிசனம் இருக்காது. அந்த டைம்ல யாராவது போறதுக்கு பிளான் பண்றீங்கன்னா இப்போ உங்களுக்கு 300 ரூபா டிக்கெட்ல இருந்து எல்லாமே ஆன்லைன்ல கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம இப்போ எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்.
ஒரு 7:30 மணிக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல க்ரௌடேல ரொம்ப ஃப்ரீயா தான் கவுண்டர் வந்து இருக்கு. டிக்கெட்டும் கவுண்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமா தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து டிக்கெட்டோட அப்டேட். ஒரு 13,450 டிக்கெட்ஸ் இருக்கு. ஸோ 8ஆம் தேதி இன்னைக்கான சேம் ஸ்லாட்ல நைட்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்கு. ஆனா நாளைக்கு காலையில பாருங்க எத்தனை ஸ்லாட் கொடுக்குறாங்கன்ட்டு. ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணி. இந்த ஸ்லாட்டை மட்டும் நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 1 hour to 2 hourல தர்ஷன் பார்த்துடலாம். எஸ்எஸ்டி டோக்கனுக்குலாம் டைம் வந்து செக் பண்றதே கிடையாது. நிறைய பேர் என்னன்னா இப்போ நைட்டு ஸ்லாட் இருக்கிறவங்களாம் மத்தியானம் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஏர்லி மார்னிங் ஸ்லாட்னா இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியாது, நாளைக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு 6 மணி 7 மணி ஸ்லாட் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க காலையில ஒரு 4-5 மணி கூட கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரீயா ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான தர்ஷன் பார்க்கலாம். எப்பவுமே நீங்க வந்து அந்த ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. நல்ல ஒரு தர்ஷன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா இடங்கள்லயுமே க்ரௌட் ரொம்ப கம்மியா இருக்குங்க. கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இது ரெண்டுமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பைல இருக்க கவுண்டர். மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க கவுண்டர் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இதை விட்டீங்கன்னா அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். நீங்க இங்க இருந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு போயிட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு உங்களுக்கு பக்கத்துல இருக்க இந்த 3 கவுண்டர்ல ஒரு கவுண்டர்ல டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்க அலிப்பிரியில போய் நடந்து போகலாம், பஸ்லயும் போகலாம். ஏன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்கறதும் இதே டிக்கெட் தான். சப்போஸ் நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு டிக்கெட் இல்ல, அவைலபிள் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது நமக்கு பக்கத்துல இருக்க கவுண்டர்னா நமக்கு 100% கன்ஃபார்ம் டிக்கெட். ஸோ இதை விட்டுட்டு அவ்வளவு தூரம் போறதுக்கு நீங்க இதை வந்து செக் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் நடைபாதையிலேயே தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுலயும் உங்களுக்கு நாளைக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட் கண்டிப்பா அவைலபிள் இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் ஈவினிங் வரைக்குமே ஸ்லாட் அவைலபிள் இருக்குங்க. கண்டிப்பா யாராவது இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பதான் நாங்க ட்ரெயின் எடுக்க போறோம், இல்ல மத்தியானம் தான் கிளம்ப போறோம்னா நீங்க என்ன டைம் ரீச் ஆனாலும் பக்கத்துல இருக்க கவுண்டர் செக் பண்ணுங்க. மேபி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது நம்ம குரூப் மெம்பர்ஸ் யாராவது வாங்கினாங்க அப்படின்னா டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதையும் நீங்க உங்களுக்கு டெலிகிராம் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸ். அதுக்கு அடுத்தது இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 2 days முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1 கோடி கோவிந்த நாமம் எழுதுறவங்களுக்கு விஐபி பிரேக் தர்ஷன் அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இதை பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாமே கேதர் பண்ணிட்டோம். A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிட்டோம். நீங்க எப்படி எழுதணும், எந்த நோட்ல எழுதணும், எங்க போயிட்டு கொடுக்கணும், யார் உங்களுக்கு விஐபி தர்ஷன் தருவாங்க, என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க, இது எல்லாத்த பத்தின இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா கேதர் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக சூன் உங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல இதோட தனி வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுல இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம் 1 கோடி எழுதுறது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில பேர் வந்து எழுதிட்டு நம்ம சாமி பார்க்கணுன்ற ஒரு பக்தி அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரம் அந்த வீடியோ நான் சேனல்ல அப்லோட் பண்றேன். செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.